உலகத்தின் ஒளியே உண்மையின் சுடரே உமதில்லம் நாடி வந்தோ மனிதம் மலர்ந்திட புனிதம் மலர்ந்திட புது உலகம் படைப்போம் உலகத்தின் ஒளியே உண்மையின் சுடரே உமதில்லம் நாடி வந்தோ மனிதம் மலர்ந்திட புனிதம் மலர்ந்திட புது உலகம் படைப்போம் இறை மக்களே இறை பலியில் இணைந்திடுங்கள் வாருங்கள் இறை மக்களே இறை பலியில் இணைந்திடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாயிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை.
அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கி பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்க்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவிஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்க்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள்.
அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கும்போது, இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்கின்ற அற்புதத்தை, அதிசயத்தை செய்கின்ற நாள்தான் என் அன்பிற்குரியவர்களே இந்த மனிதநேயமிக்க செயலாய் கருதுகின்ற நன்னாள். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மனிதநேயத்தோடு இரக்கத்தோடு ஒருவரிடத்தில் நடந்து கொள்ளுகிறார் என்பதை அருமையாக பதிவு செய்கிறது இன்றைய நற்செய்தி. தொழுநோய் என்பது மிகவும் கொடுமையான ஒரு நோயாக கருதப்பட்டது. அது மக்களிடையே, சமுதாயத்திடையே ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையினை கருதுவதாக அமைந்திருந்தது. ஒதுங்கி வாழ வேண்டிய சூழலில் இப்பேற்பட்ட தொழுநோய் பிடித்தவர்கள் இருந்தார்கள். அவர்களை தொடுவதும் அவர்களோடு பேசுவதும் பழகுவதும் தீட்டாக கருதப்பட்டது. அதற்கு மிகச்சிறந்த சான்று லேவியர் புத்தகத்திலே 13வது அதிகாரம் 45 மற்றும் 46 இறை வார்த்தைகள். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து, தலைவாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக அவர் குடியிருக்க வேண்டும் என்று அந்த திருநூலில் குறிப்பிட்டிருக்கிற வேளையில், என் அன்பிற்குரியவர்களே, இவர்கள் சமுதாயத்தை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறவர்களாய், இவர்களுடைய செயல்பாடானது சமுதாயத்திடையே ஒரு ஒற்றுமைப்பாட்டினை விளைவிக்காமல் அவர்களை புறம் தள்ளி வைக்கின்ற நிலைப்பாடாக அமைந்திருப்பதை காணுகிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இந்த நிலையை, இந்த சூழலை அப்படியே இன்றைக்கு இருக்கிற சூழலோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். சென்னை மாம்பலம் இன்ஸ்பெக்டர், 47 வயது. அன்பிற்குரியவர்களே, அவருக்கு 2 பிள்ளைகள். ஒருவர் 11வது வகுப்பு படிக்கும் பெண் பிள்ளை, மற்றொருவர் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஆண் பிள்ளை. இவர் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். 47 வயதான இந்த இன்ஸ்பெக்டர் இறந்து போகிற சூழ்நிலையில், என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய உடலானது வீட்டிற்கு கொண்டு வருகிற வேளையில் அந்த காட்சி இணையதளத்திலே வைரலாகி பல்வேறு மக்களுடைய மனதை உருக்குகின்ற செயலாக, சோகத்தை ஏற்படுத்துகின்ற, வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற செயலாக இது அமைந்திருந்தது. அவருடைய மனைவியாரும் பிள்ளைகளும் அவருடைய உடலை தொட வேண்டும் என்று தடைகளை மீறி அப்படியே விரைந்து ஓடுகிறார்கள். ஆனாலும் கூட அவரை தொடுவதற்கு இல்லை. காரணம், இந்த கொடுமையான நோயினுடைய பாதிப்பு அவ்வாறு இருக்கிறது. அவர்களை நெருங்கக்கூடாது என்று அவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என் அன்பிற்குரியவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே சூழ்நிலை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும். இயேசுவை நோக்கி அந்த தொழுநோயாளர் வருகிற போது அவரோடு உறவாடினாலும் பேசினாலும் அல்லது அவரை தொட்டாலும் இருவருக்கும் தீட்டு, அவர்கள் இருவருமே ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மனித நேயத்தோடு இரக்கத்தோடு செயல்படுகிறார் என்பதை அந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, தொழுநோய்க்கும் கொரோனா நோய்க்கும் இடையே இருக்கின்ற ஒற்றுமைகளை நாம் பார்க்கின்றோம். தொடக்கூடாது என்பது தொழுநோய்க்கு ஏற்பட்டுள்ள அந்த ஒரு நிலைப்பாடாக அமைந்திருந்தது. கொரோனா தொற்று நோய்க்கும் இன்றைக்கு யாரையும் தொடக்கூடாது. தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள்.
இன்றைக்கு கொரோனா நோயானது எல்லோரையும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களையே மறைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முகக்கவசம் மற்றும் உடல் முழுவதுமே மறைத்துக் கொண்டு வாழ்கின்ற நிலைப்பாடு கொரோனா தொற்று நோயினால் ஏற்பட்டிருக்கிறது. சாக்கு உடை அணிந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு இருந்ததை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களோடு நாம் பழகுவதும் பேசுவதும் மிக மிக ஒரு சொற்பமாகவே அமைந்திருந்தது. காரணம், ஒரு அச்சம் அவர்களுக்குள் நிலவி இருந்தது. அதே அச்ச உணர்வு, பய உணர்வு இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினால் நமக்கு வந்திருக்கிறது. இந்த தொழுநோய்க்கு இன்றைக்கு வரை முறையான மருந்தோ குணப்படுத்துதலோ இல்லை. கொரோனா தொற்று நோய்க்கும் இன்றளவுக்கும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. எவ்வளவு நெருக்கமான ஒரு ஒற்றுமை இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இருப்பினும் கூட என் அன்பிற்குரியவர்களே, விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். தாயாம் திரு அவையில் அன்னை தெரேசா தொடக்கூடாது, தீட்டு, தொற்று நோய் என்று சொல்லப்பட்ட இந்த தொழுநோய் உள்ள மனிதர்களை மனிதநேயத்தோடு அணுகி அவர் உச்சத்தை தொட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அன்னை தெரேசாவும் அவர்களை நெருங்கி வந்து தன்னையே அவர்களோடு ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களுடைய புண்களை கழுவி தூய்மைப்படுத்தி மருந்திட்டு கட்டு போட்டு அவர்களுடனே வாழ்ந்தார் என்றால் அதுதான் இயேசுவனுடைய உண்மையான சீடத்துவ வாழ்வுக்கான அடையாளம். அருட்தந்தை தமியான் ஹவாய் தீவிலே வாழ்ந்த தொழுநோயாளர்களிடையே தன்னையும் அவர்களோடு அவர் ஐக்கியப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய நலனுக்காக மருத்துவ பணி, சமூக பணி, விழிப்புணர்வு, கல்வி பணி என்று செய்து தானும் அதே தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகின்றார். என் அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் நாம் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் இரக்கம் காட்ட வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதும் அல்லது விலகி இருப்பதும் சமூக பரவலாக மாறாமல் நாம் நன்றாக இருப்பது என்பது நல்லதுதான். இருந்தாலும் கூட கொஞ்சம் இரக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற மனிதநேய பாடமாக அமைந்திருக்கிறது. தனிமைப்படுத்துவது ஒதுக்குவதாக ஒருபோதும் மாறக்கூடாது. தொடாமல் இருப்பது தீட்டாக ஒருபோதும் கருதப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை வெறுப்பதோ ஒதுக்குவதோ கூடாது. ஒருவேளை அவர்கள் இறந்து போனார்கள் என்றாலும் கூட மனிதநேயமற்று இரக்கமற்று நாம் செயல்படக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல, அன்னை தெரேசாவை போல, அருட்தந்தை தமியானை போல நாம் தொட்டு இரக்கம் காட்ட வேண்டும், மனித நேயத்தோடு செயல்பட வேண்டும். அப்படி நாம் செய்யவில்லை என்றாலும் கூட ஈவு இரக்கமற்றவர்களாக ஒருபோதும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நம் மனதிற்குள் கொஞ்சம் மனித நேயம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரத்தோடு நாம் செயல்பட வேண்டும். பாதுகாப்போடு இருப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்கிற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே, உன் திருவடியில் உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தன்னை தயவுடன் ஏற்றிடுவாய், தன்னை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே, உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே, உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சியின் பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இந்த திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கும் அது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, என்னை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலையை என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நோயுள்ளவர்கள் மீது மனிதநேயத்தோடு இரக்கமும் கருணையும் கொண்டு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிகு மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.